ஷோ பண்ண வந்துக்கிறேன். என்ன ஆச்சு அவனுக்கு? அது ஒண்ணு இல்ல, என் மிட்டான காக்க வலிப்பு கண்ட ஆகாத அவனுக்கு திருப்பி என்ன அடிச்சு பாரா. நானும் உன்ன அடிக்கிறேன். ஆமா, இவனுக்கு என்ன ஆச்சு? சொன்ன மச்சானுக்கு காக்க வலிப்புன்னு இத கண்ட ஆகாது திருப்பி என்ன அடிச்சு பாரா. புண்ணிய திருப்பி அடிங்க. என்னடா பல்ட் அடிக்கிற பையா? சும்மா அடிக்காத, முட்டை ஓடி போகுது. பாம்பு முட்டாயும் வச்சுக்கலாம். எப்படா பெரிக்காது? சனிக்கிழமை தான் குஞ்சு பெரிக்கும். நாலா சனிக்கிழமை தான் மேய்ச்சலுக்கு கழிக்கணும். இப்ப பறிக்காதியா? சும்மா அடிக்காத, குழந்தை எழுந்துக்கு போகுது. ஏரி வேலைக்கு போய் நம்ம தொட்டில கட்டி போட்டு போய் ஏரி வேலைக்கு போடுவாங்க. ஏரி வேலை தான் கஷ்டமான வேலை. 3 வேலை செய்யறாங்க ஏரி வேலையில. காலையில எழுந்துக்கிறாங்க, ஏரி வேலையாட்சி எடுத்துக்கிறாங்க, இருக்கிற மாட்டு ஆட்டெல்லாம் ஓட்டிக்கிறாங்க, நடு ஒண்ணு கட்டிடுறாங்க. ஒரு வேலை தீர்ந்துதா, ஒரு வேலை மட்டும் போச்சு. 2வது வேலை கிளார்க்க வந்த உடனே போட்டா எடுக்கிறாங்க, செடி ஓரமா உக்காடுறாங்க, அங்க இருக்கிற வெறும் சொல்லி செம்ம கட்டி வீட்டுக்கு வச்சிடுறாங்க. 2 வேலை தீர்ந்துதா, 3வது வேலை மணி 12 மணி ஆகக்கூடாது, 2 பந்து மண் அடியே போட்டுவாங்க. அதுக்கு மேல வெய்ய கர 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 ஏறி போகுது. 10 பொம்மைங்களா மீட்டிங் போட்டுக்கின்னு பெரிய மரமா பார்த்து மரத்தடிக்கு அண்ணக்கூடிய கவுத்துட்டு உக்காந்துக்கின அவங்க தனிங்களை பிடிச்சிக்கிங்க தேனை பார்த்துக்கிட்டு என்ன பேசிக்கிறாங்க. இவனை அவன் வச்சாங்களா, அவனை இவன் வச்சாங்களா? நான் யாரு வச்சுக்கிறேன்? அவங்க அம்மா ஏறி கதி சொல்றேன். வரக்கூடிய உறுப்புலக்கு தினம் என்ன காலத்தாங்க எனக்கு ரொம்ப நாளா கிண்ணத்துல போயிருவாங்கன்னு சாப்பிடுற கிண்ணமா? கின்னஸ் அது உலக சாதனை. எங்க ஊர் பக்கத்துல திருவண்ணாமலை, அந்த மலையை ஒரே தாண்டா தாண்டிட்டா கிண்ணஸ்ல பேர் வாங்கலான்னு நேரா மலையை தாண்ட போறேங்க. திருவண்ணாமலை அத ஒரே தாண்டி தாண்டி நேரா போன பாரியா, எங்க ஊருக்கு போற காட்டியா திருவண்ணாமலை கிட்ட போன பாரியா. கோயில் போன நேரத்துல மலையை தாண்டா யாரும் பார்க்க மாட்டாங்க. முத்தி முத்தி பார்த்தேன், அந்த அடர்ந்த காணை மாதிரி காட்டுல தங்கத்துல பார்த்தா தூரத்துல ஒரே ஒரு குடிசை விடுக்குதுங்க, சின்ன குடிசை. அங்க உள்ள போய் பார்த்தா ஒரு அழகான கண்ணி பொண்ணுங்கிறான். ஏமா ஏமா, நான் ஒரு வேலையா வந்தேன், ஒழுங்கு போச்சு ஒரு ராத்திரி படிக்க இறங்கிட்டா ராத்திரி தங்கிட்டு காலை போயிடுவேன் அப்படின்னு நீ கேக்குற. அந்த பொண்ணு சொல்லியா, சரிங்க பட்டுங்க, ஆனா ஒண்ணு என் வீட்டுல பார்த்தா ஒரே கட்டு ஒரே தலைகாணி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியா. நான் என்ன பண்ணேன், எம்மா எம்மா மேல போட்டுக்கோ, நான் கீழே போட்டுக்கிறேன். அதெல்லாம் வேணா சுத்தப்படாது. எங்க நீங்க ஒண்ணா மேல போட்டுக்கோ, நான் கீழே போட்டு போறியா. சரிங்க அம்மா, உனக்கு வேணா எனக்கு வேணா, இந்த பக்கம் நீ போட்டுக்கோ, இந்த பக்கம் நான் போட்டுக்கிறேன், நடுவுல ஒண்ணு தலைகாணி போட்டுக்கலாம் அப்படி சொல்லுதுங்க. சரி தலைகாணி எதுக்கு? நானும் ஒரு அழகான பையன், அந்த பொண்ணு என் மேல கை கால் போட்டியா, என் கருப்புக்கு பங்கு மட்டும் என்ன போட்டுட்டியா. அந்த பொண்ணு உன் மேல கை போட்டு உன் கருப்புக்கு பங்கு வந்துருது. சரிதான், எதுவும் வளர்த்தியா, அந்த பக்கம் நீ இந்த பக்கம் நான், நடுவுல தலைகாணி போட்டியா பாத்துடுங்க. காலைல 6 மணி ஆச்சு, மலை தாண்டுன வரப்போ நீ ஏஞ்சி போற மாதிரியா வேகமா அந்த பொண்ணு கை புடிச்சா இன்னொன்னு இன்னொன்னு கேட்டுக்கியா.
ஏங்க அது பூரா பொறுக்கி இடம் கொடுத்தா ஒரு முக்கியமான வேலைன்றீங்களா அந்த வேலை எங்களுக்கு சொல்லக்கூடாதா? அதானே அதான் நன்றி 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 சொல்லணும். கேட்டதுங்க எம்மா எம்மா ஒண்ணு கிடையாது திருவண்ணாமலை இது ஒரே தாண்ட போறோமா அப்படின்னு சொன்ன பாரு. அப்படின்னு நீ அந்த குழந்தைகிட்ட சொல்ற. அந்த பொண்ணு கேட்ட பாரு கேள்வி என்ன? ஆடா பொட்டை ராத்திரி போய் அவங்க கூட பட்டுங்க அந்த பொட்டை இந்த தலகாணி தாண்ட முடியாத பொட்டை நீ எப்படா போய் திருவண்ணாமலை தாண்ட போற? அவ முன்னே காட்டாளா நீ எட்டி பாக்குறியா? என்ன என்ன கேக்குறா? கேட்டா அட மன வேதல்ல. நீ ஒரு அறியாதவன். ஆமா அந்த பொண்ணு ஒரு அறியாத பொண்ணு. ஐயா பொண்ணு நடு மஞ்ச தலகாணி ஒரே கட்லு. அந்த பொண்ணு மேல நீ தாண்டி கை வைக்காத பையன் அந்த பேரு திருவண்ணாமலை எப்படி தாண்டுவேன்? என்னடா காலதாமதனா திருவண்ணாமலை சொல்லிக்கிற? டேய் பையா டேய், நீ என்னடா வந்து தலைமையில துணி போட்டு போறான்? நீ வேணும் நீ வேணாம் என்ன போன் வந்துக்குது போன் ஏய் போன் வந்துக்குது போன் வந்துக்குதா? போன் வந்துக்குது. சென்னையில ஏய் செக் சென்னையில என் மச்சான் சித்தரும்பு கட்சி செத்துட்டாங்க. சித்திரும்பு கட்சி உன் மச்சான் செத்துட்டான். இடிமானி சாப்பிட்டாங்க. இடும்பு ஆனியா அப்புறம் ஓனா ஆனியா? ஏய் பிரியாணி பிரியாணி சாப்பிட்டு சேர் மேல உக்காந்துருந்தாங்க. சித்தரும்பு ஏறிக்குது லபுக்குன்னு தொடியில புடிங்கிட்டு இருக்குது. எனக்கு உடனே போன் பண்றாங்க. என்னண்ணே ஆடுபடி கட்டு போனத ஆடு பிடுக்கவா? ஏச்சக் ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு உடனே நான் ஒடியாரேன். நான் வரத்துக்குள்ள போன் பண்ணி பூஜாட்டுக்கு போன் பண்ணி யார் அவன் மூதேவியா? வாயில ஒரு வார்த்தை கூட ஒழுங்கான வார்த்தை வர முன்னப்பா 108 அவசர உதவி வண்டி அதுக்கு போன் பண்ணிட்டு அது கத்திட்டு வருது. என்னண்ணே போலாம் போலாம் யார் அவன் போடுகலையா? உடனே போய் ஆடு பண்ணி சேர்த்தாங்க. ஐடி பேர்ல வச்சாங்க. ஐடி பேர்ல வச்சுட்டு ஐடி கார்டு இல்லையா? ஐசியூ வார்டு ஜனபரி கட்டிக்கு தொங்க விட்டுக்குதா? அங்கனோட டேய் ட்ரிப்ஸ் குளுக்கோஸ் அது. சைலன்ஸ் சைலன்ஸ் ஐடி பேர்ல வச்சாங்க. 2 நாள் நல்லா இருந்தான். 3ஆம் நாள் சேத்து பட்டு போட்டானா இல்ல போலருக்கு போட்டானா? செத்து போட்டான். சரி உடனே வீட்டுக்கு எடுத்தாரு பார்த்தா போடு மணி தான் கொடுத்தாங்களாம். போடு மாடமா? என்னது போடு மாடனா? அந்த ஆபரேஷன் பண்றதா? அடப்பா அது போஸ்ட் மாடம்டா. அது எங்கனா போஸ்ட் மாடத்துல எங்கனா பண்ணி செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டல் வேலை கிடைச்சிச்சா பக்கலா போய் எங்கன்னா ராகு கண்ணு முடிக்காத படுத்துன்னு வந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்கலாம். இங்க வந்து லோலு போட்டுன்னு எங்களாண்ட உனக்கு நல்ல சாவு கிடையாது. எங்களாண்ட உதப்படுத்தா நீ ஜாப போறியாமா? அவனை போஸ்ட் மாட மாட்டாங்க. போஸ்ட் மாடம் மூர்த்திமா